ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குழந்தை மருத்துவம், அதாவது பீடியாட்ரிக்ஸ்ன்னு சொல்லக்கூடியதோட சிலபஸ் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்கு அந்த சிலபஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, குழந்தை மருத்துவம்னு சொல்லக்கூடிய பீடியாட்ரிக்ஸில் இருக்க சிலபஸ் பார்த்தோன்னா, பச்சிளம் குழந்தையோட பராமரிப்பு, கேர் ஆஃப் நியூபார்ன், ஒரு குழந்தை எப்படி பார்த்துக்கணும், இந்த டாபிக் ஒரு குழந்தை பிறந்தது இமீடியட்டாக என்னென்ன கேர் எடுத்துக்கணும், இன்க்ளூடிங் அதோட பேஷண்ட்ஸு பிறந்ததுலேருந்து 3 months வரைக்கும் என்னென்ன நோயெல்லாம் வர சித்த ஆஸ்பெக்ட்ஸில் எப்படி கேர் கொடுக்கலாம், அப்ரோச் டு டேர்ம் 3 term லோ பர்த் வெயிட் பேபிஸில் இருக்கிறதுக்கெலாம் எப்படி நம்ம பாதுகாக்கலாம், நியோநாட்டல் டிசீசஸ், நியோநாட்டல் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இதெல்லாம் எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அப்புறம் போஸ்ட்னல் பீரியட் என்ன, பெர்னரி பீரியட் என்ன, லைவ் பர்த் என்ன, ஸ்டென் பர்த் என்ன, நியோனேட்னா என்ன, ப்ரீ டேர்ம் நியோனேட்னா என்ன, போஸ்ட் டேர்ம் நியோனேட்னா என்ன, ஆந்த்ரோபோமெட்ரி, அப்கார் ஸ்கோர், நியோனேட்டல் ரெஃப்ளெக்ஸஸ், அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் 0 to 12 months என்னென்ன டிசீஸ்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, 0 to 12 months என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னா, ஜீரோ டு 12 months என்னென்ன டிசீஸ் வரும் அப்படின்னா, அதோட காசஸ்ஸு, அதோட டைப்ஸு, குறிகுணங்கள், அப்புறம் அண்ட் மருத்துவம் ஆஃப் புறக்கரண நோய்கள், புறக்கரண நோய்களோட மெடிசன்ஸ் என்னது, கிரந்தினா என்ன, தோடம்னா என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். எப்படி ஒரு நியூ பார்னை பார்த்துக்கணும் சில ஆஸ்பெக்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோன்னா, பிறந்த உடனே ஒரு நியூ பார்ன் பிறந்த உடனே இமீடியட்டாக ஆஃப்டர் பர்த் என்ன மாதிரி கேர் பண்ணணும், கேர் ஆஃப் அப்ளிக்கல் கார்டு எப்படி கேர் பண்ணிக்கணும், அது அல்சரேஷனும் வராமல் அதுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் பண்ணலாம், ஒரு நியூ பார்னை எப்படி குளிப்பாட்டணும், எப்போல்லாம் குளிப்பாட்டணும், சுடு தண்ணியில் அதோட பெனிஃபிட்ஸ் ஆஃப் பாயிலிங் வாட்டர் வித் ஹர்ப்ஸ், மருதோன்றி வெந்தயம் அதெல்லாம் வச்சு குளிப்பாட்டணும், மருதாணி வெந்தயத்தெலாம் வச்சு, அட்மினிஸ்ட்ரிங் கேஸ்டர் ஆயில் சார்டு வாசங்கள், அதுக்கப்புறம் விளக்கெண்ணையும் வசம்பு சுட்ட கறியும் எப்படி யூஸ் பண்ணலாம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம், வசம்பு சுட்ட கறியும் எப்படி யூஸ் பண்ணலாம், அப்புறமேட்டு சீயக்காய் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ், பச்சை பயிறு ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுறதுனால, அது சூப் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, டெக்னிக்ஸ் டு வாஷ் த பேபி, பேபியை குளிப்பாட்டுறதுனால என்னென்ன குளிப்பாட்டுவதன் டெக்னிக்ஸ் என்னென்ன இருக்குது, பேபி குளிப்பாட்டுறதோட டெக்னிக்ஸ் என்ன இருக்குது, benefits of using egg white yolk, cow's ghee and ஆதுமை எண்ணெய், பேபியை குளிப்பாட்டுறதோட டெக்னிக்ஸ் என்ன, முட்டை வெள்ளை கருவை யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, கவு கீ யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, பெனிஃபிட்ஸ் ஆஃப் யூஸிங் எக் ஒயிட் யோக், முட்டை வெள்ளை கரு யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் இருக்குது, கவுஸ்
கீ. மாட்டு நெய் யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் இருக்குது? வாதுமை எண்ணெய், ஆல்மண்ட் ஆயில் வந்து நியூ பார்னுக்கு ஏன் யூஸ் பண்ணலாம்? ஸ்லீப், எப்படி பிறந்த குழந்தைய தூங்க வைக்கிறது, எவ்வளோ நேரம் தூங்க வைக்கணும், தூங்கும் போது என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி நியூ பார்னை ட்ரெஸ் பண்ணணும், சாஃப்டாக க்ளீன் ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணணும், அந்த ட்ரையெல்லாம் எப்படி சன்லைட்டில் காய வைக்கணும், குளிர்காலத்தில் உள்ளன் கிளாத்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும். Approach to a term, preterm, newborn and infant with low birth weight. Term, preterm, newborn. term பேபிக்கும் preterm newborn பேபிக்கும் அப்புறம் இன்ஃபேன்ஸோ லோ பர்த் வெயிட்டில் இருக்க இன்ஃபேன்ஸோ இவங்களாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டேர்ம் பேபி இருக்காங்க, ப்ரீடேர்ம் நியூ பார்ன் இருக்காங்க, அப்புறம் இன்ஃபேன்ஸ் இருக்காங்க, டேர்ம் பேபி இருக்காங்க, முன்னாடி ப்ரீடேர்ம் நியூ பார்ன் பேபி இருக்காங்க, அப்புறம் இன்ஃபேன்ஸ் கை குழந்தைங்க இருக்காங்க வெரி லோ பர்த் வெயிட்டில். இதெல்லாம் ஏன் இப்படி காசஸ், ஏன் இப்படி குழந்தைங்கள் பிறக்குது, அப்படி பிறக்கிற குழந்தைங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும், அதெல்லாம் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம், இதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணலாம், கங்காரு மதர் கேர்னா என்ன, இன்ட்ராயூட்ரின் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன, இன்ட்ராயூட்ரின் இருக்கும்போது அதோட க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி பாதிக்கப்படுது, ஏசிமெட்ரிக்கல் இன்ட்ராயூட்ரின் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, சிமெட்ரிக்கல் இன்ட்ராயூட்ரின் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன, நியூ பார்னில் வரக்கூடிய டிசீசஸ்லாம் என்ன, அது காஸ்ட் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எவாலுவேஷன் மேனேஜ்மெண்ட் டார்ச் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், ருபெல்லா, சைட்டோமெகாலோ வைரஸ், டாக்ஸோபிளாஸ்மோசிஸ், ருபெல்லா, சைட்டோமெகாலோ வைரஸ், ஹெர்பஸ் syphilis, toxoplasmosis, rubella, cytomegalovirus, toxoplasmosis, rubella, cytomegalovirus, herpes simplex virus, syphilis. அம்பிளிக்கல் கார்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் என்னது, அம்பிளிக்கல் கார்டுனா தொப்புள் கொடி, அதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன் என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும், சிஃபிலிக்ஸ். அம்பிளிக்கல் கார்டில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் என்னது, தொப்புள் கொடியில் என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வரும், தொப்புள் கொடியில் என்ன மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் வரும், நியோனேட்டல் ஜாண்டிஸ்னா என்ன, நியோனேட்டல் சீஷர் வலிப்புனா ஏபிஓ இன்கம்பேட்டிபிலிட்டினா என்னது, ஆரஞ்ச் இன்கம்பேட்டிபிலிட்டினா என்னது, நியூ பார்னில் வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் காசஸ், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எவாலுவேஷன் காம்ப்ளிகேஷன்ஸ், அதோட மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் எப்படி பர்த் அஸ்ஃபிக்ஷியா பிறக்கும் மூச்சு திணறல் எப்படி சரி பண்ணலாம்,
ஹைபாக்சிக் இஸ்கிமிக் என்சிஃபாலோபதினா என்னது, ஹைடன் மெம்பரேன் டிசீஸ்னா என்னது, மெக்கோனியம் ஆஸ்பிரேஷன் சிண்ட்ரோம்னா என்னது, பச்சிளம் மற்றும் இளம் குழந்தைகளின் உணவு, அதாவது பச்சை குழந்தை மற்றும் குட்டி குழந்தையோட சாப்பாடு என்ன மாதிரி சாப்பிடணும், இன்ஃபேன்ஸோ யங் சில்ட்ரனோ எப்படி சாப்பிடணும் இப்படி பார்க்கலாம். இந்த டாபிக் எதோட டீல் பண்ணுன்னா the definitions of breast milk feeding. This topic deals with definitions of breast milk feeding. இந்த டாபிக் எதோட டீல் பண்ணுறதுன்னா டீல்ஸ் வித் டெஃபினிஷன் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் வச்சு எப்படி ஃபீட் பண்ணுறது, பிரெஸ்ட் மில்கோட கம்போசிஷன், அதோட அட்வான்டேஜஸ், அப்புறமேட்டு லாக்டேஷன் பால் வர்றது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், பிரெஸ்ட் ஃபீடிங் சித்தா லிட்ரேச்சர்ஸில் எப்படி பிரெஸ்ட் ஃபீட் பண்ணணும்னு போட்டிருக்காங்க, என்ன ஹர்ப்ஸு மெடிசன்ஸ் பால் ஊட்டுற தன்மையை அதிகரிக்கும், எப்போ பாலை நிறுத்தணும், வீனிங் பீரியட், அண்ட் இன்ட்ரடியூசிங் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் இன் பால் நிறுத்தி திடப்பொருட்கள் எப்போ சாப்பிட கொடுக்கலாம். அப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக பிரெஸ்ட் ஃபீடிங்னா என்ன, ப்ரிடாமினண்ட்டாக பிரெஸ்ட் ஃபீடிங், பார்ஷியலாக பிரெஸ்ட் ஃபீடிங் ஆன சாலிட் ஃபுட்ஸ்னால் என்ன அப்படிலாம் பார்க்கலாம். பிரெஸ்ட் மில்க் இந்த காம்போசிஷன் என்னது, கொலஸ்ட்ரம், டிரான்சிஷனல் மில்க், மெச்சூர் மில்க், ப்ரீடம் மில்க், ஃபோர் மில்க், ஹைண்ட் மில்க். இந்த டிஃப்ரென்ஸ் வித் கவுஸ் மில்க், மில்க் ஃபார்முலா, பிரெஸ்ட் மில்க், இதுக்கெலாம் என்ன வித்தியாசம். அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் ஃபீடிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன. பிரெஸ்ட் மில்க் ஃபீடிங்கோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோன்னா, அட்வான்டேஜஸ் ஆஃப் பிரெஸ்ட் மில்க் ஃபீடிங்கும் லாக்டேஷன் ஃபெயிலியரும், பால் ஊட்டுறது ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் என்னன்னு பார்க்கலாம். பிரெஸ்ட் மில்க்கு பால் மாட்டில் இருக்க பாலை ஃபீட் பண்ணுற அட்வான்டேஜஸும், பால் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எப்படி பால் கொடுக்கணும், எக்ஸ்பிரஷன் ஆஃப் பிரெஸ்ட் மில்க், எப்படி பிரெஸ்ட் மில்கை வெளில வர வைக்கணும், பிரெஸ்ட் ஃபீடிங் அஃபெக்ட் பண்ணுற கண்டிஷன்ஸ் என்ன, பால் வராமல் இருந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுறது, அதை எப்படி மேனேஜ் பண்ணி திருப்பி வர வைக்கிறது, பிரெஸ்ட் மில்க் ஃபீடிங்கோட அட்வான்டேஜஸ் என்ன. பிரெஸ்ட் மில்க் ஃபீடிங், பிரெஸ்டில் இருக்க மில்கை வச்சு நம்ம பால் ஊட்டும்பொழுது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது பார்க்கலாம்.
பிரஸ்ட் மில்க் ஃபீட் பண்ண என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, நியூ பார்ன் ஆஸ்பெசிட்டா எப்படிலாம் பால் கொடுக்கணும், எப்போனா பால் கொடுக்கணும், எவ்வளோ ஆஃபன் பால் கொடுக்கணும், பால் கொடுக்கறதுனால என்னென்ன கான்ட்ராண்டிகேஷன்ஸ் வரலாம். Psychological conditions of mother like stress. எவ்வளோ ஆஃபன் பால் கொடுக்கணும், பிரஸ்ட் ஃபீடிங் பால் கொடுக்கறதுனால கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் வரலாம். பிரஸ்ட் ஃபீடிங் ஏன் கொடுக்கக்கூடாது, அதனால என்ன கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் வரலாம். சைக்கலாஜிக்கல் கண்டிஷன் ஆஃப் மதரோட சைக்காலஜிக்கல் கண்டிஷன் எப்படி இருக்கும், அவங்க ஸ்ட்ரெஸ் எந்த நிலைமையில் இருக்கும், அவங்க கோவப்படுவாங்களா, கவலையாக இருப்பாங்களா, இல்லை பயத்தோடு இருப்பாங்களா, மதரோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், லைக் நிப்பிள் அல்சர்ஸ் இருக்குமா, டியூபர் க்ளாசஸ் இருக்குமா, ஃபீவர் இருக்குமா, கவுஸ் மில்க் வந்து இன்ஃபென்ட்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவ் ஃபீடாக யூஸ் பண்ணலாமா, அவங்க மாதத்துக்கு ஏற்ற மாதிரி அதை டைல்யூட் பண்ணி யூஸ் பண்ணலாமா, பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது அம்மா கடைப்பிடிக்க வேண்டிய ப்ரிகாஷன்ஸ் என்ன, பிரஸ்ட் மில்கோட கேரக்டர்ஸ் என்ன, அம்மா எப்படி இருக்காங்கிறத பொறுத்து பிரஸ்ட் மில்கோட கேரக்டர்ஸ் மாறுமா, பிரஸ்ட் மில்க் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிரஸ்ட் மில்க் செக்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் மெடிசன்ஸ் என்னது, பால் சுறா, வெந்தயம், எள்ளு, ஆளி விதை, இழுப்பை, பிரஸ்ட் மில்க் செக்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் மெடிசன்ஸ் என்ன பார்த்தோன்னா, பால் சுரா இன்க்ரீஸ் பண்ணும், வெந்தயம், எள்ளு, ஆளி விதை சொல்லக்கூடியது, இழுப்பை, கல்யாண முருங்கை, வெற்றிலை, சௌபாக்கிய சுண்டி லேக்கியம், சௌபாக்கிய சுண்டி லேக்கியம்லாம் வந்து பால் சுரப்பை இன்க்ரீஸ் பண்ணும். எப்போ இந்த மாதிரி நிறுத்தி பால் பிரஸ்ட் ஃபீடிங் நிறுத்திட்டு வீனிங் அண்ட் இன்ட்ரடியூஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபுட்ஸ் ஆஸ் பர் ஏஜ் அண்ட் குவான்டிட்டியை பற்றி பார்ப்போம். ஸோ இப்படி பார்த்துட்டே இருக்கோம், நம்ம வந்து நியோனட்டல் பற்றி பீடியாட்ரிக்ஸில் ஹெட்டிங் டாபிக்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். தொடர்ந்து பார்ப்போம். ஒரு சிறிய இடைவெளிக்கு வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.